அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2025. இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலச்சக்கரத்துக்கு 6வது ராசியா வரக்கூடியது கன்னி. கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம் இருக்கும். அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசியிலே டிராவல் பண்றது அவ்வளவா சிறப்பு இல்ல. அதுலயும் செவ்வாய் வந்து நமக்கு 3-8க்குரிய ஒரு கிரகம், முழுமையான அசுப கிரகம். அது ஜென்மத்துல இருக்கிறது அவ்வளவா அட்வைசபிள் இல்ல. அதே மாதிரி வந்து நமக்கு 6ஆம் இடத்துல ராகு, அது நல்ல ஒரு அமைப்பு. குரு பார்வையில ராகு, இது இன்னும் ஒரு யோகமான அமைப்பை ஏற்படுத்தும். பிளஸ் வந்து நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வக்ரம். வக்ர சனி நமக்கு நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்காது. நல்ல பலன்களை கொடுக்கலைனாலும் புதிய பிரச்சனைகளுக்கு எதுவும் அடித்தளம் போடாம இருக்கும். அதுக்கு வந்து இந்த வக்ர சனி நல்லது. அடுத்து இந்த மாதத்துல குரு சுக்கிரன் நினைவு நம்மளுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல, ஜீவனஸ்தானத்துல குரு சுக்கிரன். பொதுவா சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா நமக்கு 9க்குரியவர். இந்த 9ஆம் அதிபதி 10ல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். அது பெருசா நெகட்டிவா ரியாக்ட் ஆகாது. ஆனா குருவோட இணையும் போது கிரக யுத்தம் ஏற்படும். நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி தன்மையை கொடுக்கும். அதான் குரு சுக்கிரனுக்கான ஒரு பொதுவான அமைப்பு. ஏன்னா வந்து குரு தேவ குருவா இருப்பாரு, சுக்கிரன் வந்து அசுர குரு. தேவ குருவுக்கும் அசுர குருவுக்கும் பொதுவா பகை. அதனால அந்த இடத்துல கிரக யுத்தம் ஏற்படும். நீ நல்ல பலனை கொடுக்குறியா, நான் நல்ல பலனை கொடுக்கலனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில போட்டிகளை அந்த கிரகங்கள் போடும். அதனால அடுத்தது டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது வந்து சூரியன் புதன் இணைவு 11ஆம் இடத்துல, புதனாதித்ய யோகம் மாதத்தோட ஆரம்பத்திலே இருக்கு. அது ஒரு நல்ல அமைப்பு. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சூரியன் புதன் இணைவு ஒரு யோகத்தை கொடுத்துரும். அடுத்து நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது. இந்த மாதத்துல டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது சூரியன் கரெக்டா 16ஆம் தேதி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுவாரு. மேலும் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. சூரியன் கேது இணைவு அவ்வளவா சிறப்பு இல்ல. அதுலயும் 12ஆம் அதிபதி 12லே ஆட்சி ஆகிறதும் பெருசா சிறப்பு கிடையாது. அது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இந்த காம்பினேஷன் வருது. அதே மாதிரி இந்த மாதத்துல கரெக்டா 20ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் வந்து நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு தான். 11ல சுக்கிரன் இருக்கலாம். பொதுவா 11ல எந்த கிரகம் இருந்தாலும் யோகமா தான் ரியாக்ட் ஆகும். அதுலயும் சுக்கிரன் இருக்கிறது கூடுதல் சிறப்பு. அடுத்தது கரெக்டா 30ஆம் தேதி புதன் பயிற்சி. புதன் வந்து பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. மேலும் கேது சூரியன் இந்த கிரகத்தோட கன்ஜெக்ஷன் ஆவாரு. இது வந்து இந்த கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப ஒரு யோகமான அமைப்பை ஏற்படுத்தும். இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா நம்ம பார்க்கலாம். முதலாவதா செவ்வாய் ஜென்மத்துல, பொதுவா செவ்வாய் ஜென்மத்துல இருக்கும்போது கோப உணர்வு அதிகமா கொடுக்கும். அதுலயும் அஷ்டமாதிபதி ஜென்மத்துக்கு வரும்போது கோபத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஏதாச்சும் அப்படி மாத்தி மாத்தி கொடுக்கும். பிளட் பிரஷர் அதிகரிக்கிறது, மயக்கம் வர்றது, இரத்த காயங்கள் ஏதாச்சும் ஏற்படுறது, இப்படி ஏதாச்சும் செவ்வாயுடைய ஆதிக்கத்துல ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகளை ஜென்மத்துல செவ்வாய் இருக்கும்போது ஏற்படுத்தும். அதே மாதிரி தலைவலி அதிகமா இருக்கிறது, மைண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கிறது, இதை வந்து செவ்வாய் டிஃபால்ட்டா கொடுத்துரும். முயற்சி ஸ்தானாதிபதி ஜென்மத்துல இருக்கும்போது புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணணுங்கிற அந்த ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். உங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணணும், சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும். அஷ்டமாதிபதி ஜென்மத்துல இருக்கிறதுனால ஹெல்த் ரீதியா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓவர் திங்கிங்லாம் இருக்கக்கூடாது. அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி கோபம் அதிகமா வரும். நம்மள சுத்தி இருக்கவங்க மேல அதிகமா கோபப்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணா இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது கருத்து. பொதுவா ஜென்மத்துல செவ்வாய் போன்ற கிரகங்கள் வந்து அமரக்கூடாது. அது அமர்ந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி நமக்கு கோப உணர்வை ஏற்படுத்தி கோபத்தால ஒரு சில இழப்புகளை கொடுக்கும். அதனால இந்த மாதத்துல மைண்டை நல்லா கண்ட்ரோல்டா காம் டவுனா வச்சுக்கணும். இதை நீங்க ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு தைரியத்தை கொடுத்துரும். என்ன ஆனாலும் பாத்துக்கலாங்கிற மாதிரியான ஒரு மனநிலை கொடுக்கும். எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி ஏங்கிக்கிட்டே இருப்போம். அதை வந்து 6ஆம் இடத்துல ராகு கொடுத்துரும். பிரச்சனைகள்னு பெருசா எதுவும் இருக்காது. அப்படி பிரச்சனைகளே வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான வல்லமையை இந்த 6ஆம் இடத்துல ராகு கொடுத்துரும். அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது எதிரிகளுடைய தொந்தரவு மேக்சிமம் குறைஞ்சிரும். உங்களுக்கு யாரெல்லாம் எகெயின்ஸ்டா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் விலகிடுவாங்க, இல்ல உங்கள்ட்ட சலண்டர் ஆயிடுவாங்க. சோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப யோகமா இருக்கும். அடுத்து கடன் சுமை ஆல்மோஸ்ட் குறைஞ்சிரும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்
விஷயங்கள் ஆல்மோஸ்ட் குறையும். அதே மாதிரி கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையை இந்த மாதம் கொடுக்கும். கடன் சம்பந்தமான பொருளாதாரம் சம்பந்தமான யோசனைகளை கொடுக்கும். அதே மாதிரி வெளியில கொடுத்த பணம் இப்ப திரும்ப கைக்கு கிடைக்கும். சோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கும். 6ஆம் இடத்து ராகு ஹெல்த் ரீதியா என்ன பிரச்சனை எல்லாம் இருக்கோ அதுக்கான நிவர்த்தியை மாத்தி மாத்தி கொடுத்துரும். சோ அது வந்து இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பாக்குறேன். என்னதான் ஜென்மத்துல செவ்வாய் இருந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் 6ஆம் இடத்து ராகு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கான நிவர்த்தியை கொடுத்துரும். அதன் வகையில் இந்த 6ஆம் இடத்து ராகு நமக்கு யோகம் தான். அடுத்தது சனி வந்து பார்த்தோன்னா வக்ர சனியா 7ஆம் இடத்துல, கண்டக சனியில வக்ர சனி. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வாழ்க்கை துணை, திருமண முயற்சி இதுல எல்லாம் இருந்த குழப்பம், வருத்தம் அதெல்லாம் சரியாகும். வாழ்க்கைத்தினுடைய முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும். வாழ்க்கைத்தினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது சரியாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சி இந்த மாதத்துல பர்டிகுலரா வெற்றியை கொடுக்கும். அதுலயும் செவ்வாய் ஜென்மத்தில் இருக்கிறதுனால குழப்பமான மனநிலையும் சேர்த்தே கொடுக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி வந்து அவசரப்பட்டு பேச தெரியாம வார்த்தைகளை விட்டு மாட்டிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. மற்றபடி திருமண முயற்சிகள்ல சுப செய்திகளை இந்த மாதத்துல பர்டிகுலரா நீங்க எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த மாதத்துல செவ்வாயுடைய பார்வை 7ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த இடங்கள்ல இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மேல அதிகமா கோவப்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாம் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும். இருப்பினும் வாழ்க்கை துணையால பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் இல்லை, எல்லாமே குறையும். அந்த பிரச்சனைகள் வருத்தங்கள்லாம் குறையும். அடுத்தது நண்பர்களோட இருந்த மன உளைச்சல், மன வருத்தம் அதெல்லாம் சரியாகும். இருப்பினும் எது மேலேயும் பற்று இல்லாத ஒரு மனநிலையை டிஃபால்ட்டா கொடுக்கும். யாருமே வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை அப்படியே மேலோட்டமா கொடுக்கும். நண்பர்கள், குடும்பம் சம்பந்தமான விஷயம் இதுல எல்லாம் ஒரு மாதிரியான டிஃப்ரெண்டான ஒரு மன உணர்வை கொடுக்கும். அதை நீங்க நல்லா ஃபீல் பண்ணலாம். இது டெம்பரவரியானது. எதுக்கும் அவசரப்பட்டு ரியாக்ட் ஆகாதீங்க. ரிலாக்ஸா அப்படியே டிராவல் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவா கன்வெர்ட் ஆயிடும். அடுத்தது வந்து குரு சுக்கிரன் நினைவு 10ஆம் இடத்துல. தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரியான சுமையான அமைப்பு இருக்கும். ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேனேஜ் பண்ணிடுவீங்க. தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில சுப மாற்றம், சுப வளர்ச்சியை இந்த நேரத்துல நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அதே 9ஆம் அதிபதி 10ல இருக்கும்போது பார்த்துட்டா பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுடைய அதிகாரம் உயர்றது, நீங்க சொல்றத ஒரு 4 பேர் கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறது. சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். அதே 2ஆம் அதிபதி நமக்கு வந்து ஜீவனஸ்தானத்துல இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா ஃபேமிலியுடைய சப்போர்ட் வந்து தொழிலுக்கோ உத்தியோகத்துக்கோ பூர்ணமா கிடைக்கும். குடும்பம் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தது குரு வந்து 10ல இருக்கும்போது பார்த்தோன்னா டிஃபால்ட்டா அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில சுமையான அமைப்புகளை கொடுத்துரும். ட்ராக்கை மாத்திக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க, ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பீங்க, இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா வேற ஏதாச்சும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான மாற்றத்திற்கான மனநிலையை தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கும். ஸோ ஒரே நேரத்துல 2 விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். அதுதான் வந்து நமக்கு ஜீவன குரு கொடுக்கும். அவசரப்பட்டு இருக்கிற விஷயத்த விட்டுற வேண்டாம். எதுலையும் அவசர முடிவு எடுக்காம இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு எதுலையும் முடிவெடுக்க வேண்டாம். ஒரு மைண்ட் செட் இப்போ வருதுன்னா அதை உடனே செயல்படுதுன்னு நினைக்காதீங்க. இந்த மைண்ட் செட் எவ்வளவு நாள் நீடிக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு அந்த விஷயத்துல குதிக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுறாதீங்க. குறிப்பா உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட வேண்டாம். சோ அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஏன்னா தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 10ல குரு இருக்க வரைக்கும் தொடர்ச்சியான மாற்றங்களை மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்கும். மைண்ட் வந்து ஒரு நிலையா இருக்க விடாது. நிறைய பேருக்கு இந்த நேரத்துல ஏதாச்சும் ஓன் பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை கொடுக்கும். பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், கடன் வாங்கி ஏதாச்சும் நம்ம தொழிலை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை எல்லாம் கொடுக்கும். அவசரப்பட்டு இதுலயும் அகலக்கால் வைக்க கூடாது. ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே சிமிலரா எடுத்துட்டு வந்துடும். ஏன்னா சுக்கிரன் நமக்கு ஜீவனஸ்தானத்துல இருக்கிறதுனால எவ்வளவு சுமைகள் வந்தாலும் அதை அழகா நம்ம கடத்தி எடுத்துட்டு வந்துடலாம். சோ அதுக்கு இந்த மாதம் நல்லா சப்போர்ட் பண்ணும். அடுத்து சூரியன் புதன் இணைவு 11ஆம் இடத்துல. புதன ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம். கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். படிப்புல இருந்த குழப்பம், தடுமாற்றம் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் சரியாகும். ஆனா இந்த மாதத்துல மாணவ மாணவிகள் உடல் ஆரோக்கியம், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல டிஃபால்ட்டா கவனமா இருக்கிறது நல்லது. இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் வருத்தங்கள், கவலைகள் அப்படி இல்லைன்னா கோபமான மனநிலைகள் ஏதாச்சும் ஏற்படலாம். செவ்வாய் வந்து ஜென்மத்துல இருக்கும்போது நிறைய உணர்ச்சி வசப்படுவோம். ஒரு சின்ன விஷயத்துக்கு அதிகமா உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தைகள்லாம் கொட்டிடுவோம். நண்பர்களோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்றது நல்லது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல சூரியன் புதன் இந்த கிரகங்கள்லாம் இருக்கும்போது பொருளாதாரம் சம்பந்தமான சிந்தனையை அதிகமா கொடுத்துரும். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோன்னா பொருளாதாரத்தின் மேல அதிகமான நாட்டத்தை கொடுத்துரும். வாட் எவர் எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி பணம் சம்பந்தமான யோசனைகளை ஆழமான சிந்தனையை கொடுக்கும். அதே மாதிரி பொருளாதார தேவைகளையும் அதிகப்படுத்தும். இந்த மாதம் சம்பாதிச்சு 10ல தொடர்ச்சியா செலவாயிட்டே இருக்கு, கையில நிக்க மாட்டேங்குது, ஒண்ணு கடனுக்கு போயிடுது, அப்படி இல்லைனாக்கா வேற ஏதாச்சும் தண்ட விரைய செலவாயிடுது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால வரக்கூடிய பொருளாதாரத்தை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போறது நல்லது. 12ல இருக்கிற கேது தொடர் விரைய செலவுகளை மாத்தி மாத்தி கொடுக்கும். குறிப்பா ஹெல்த் ரீதியா அதிகமான செலவுகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்துக்கு அதிகமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆன்மீக யாத்திரையை அதிகமா மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 12ல கேது இருக்கும்போது தொடர்ச்சியா பார்த்தோன்னா அலைச்சல் இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அதிகமா டிராவல் பண்ற மாதிரியே ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும். சோ இது 12ஆம் இடத்து கேது கொடுத்துரும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியன் 12
2ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. இந்த மாதத்துல பண தேவை அதிகரிக்கும். பணம் வந்து நிறைய சம்பாதிக்கணுங்கிற மனநிலையும் கொடுக்கும், தேவையும் அதிகரிக்கும். நிறைய கமிட்மெண்ட் வரும் இந்த மாதத்துல. குறிப்பா 16ஆம் தேதிக்கு மேல பொருளாதார ரீதியா ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி எடுத்துட்டு போறது நல்லது. அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தையார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு யோகமான அமைப்பு உண்டு. தாய் தந்தையாரோட ஒரு சுமூகமான ஒரு உறவு நிலை ஏற்படும். தாய் தந்தையாரோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த மாதத்துல டோட்டலா சரியாயிடும். சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அதே போல 4ஆம் இடத்துல செவ்வாயுடைய பார்வை இருக்கிறதுனால தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் டிஃபால்ட்டா கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த நேரத்துல வந்து கொஞ்சம் உடம்பு ரொம்ப அசதியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி வண்டி வாகனத்துல தொடர் விரை செலவுகள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். நேரத்துல வந்து இந்த பிளட் பிரஷர் அதிகரிக்கிறது, தலை முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் வருது, தலை முகம், அதே மாதிரி முகத்துல ஏதாச்சும் பரு வருது, முகத்துல பிம்பிள்ஸ் வருது, அதே மாதிரி முடி உதிர்வு பிரச்சனை இந்த மாதத்துல அதிகரிக்கிறது. இப்படி இது சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கலாம். அல்ல இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஓவராலா இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோபமான மனநிலை, தேவையில்லாத சிந்தனை இதை குறைச்சிக்கிட்டாலே இந்த மாதம் உங்களுக்கு சுபத்துவமா மாறிடும். டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்குங்க. தூக்கமின்மை பிரச்சனை இந்த மாதத்துல அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அஷ்டமாதிபதி ஜென்மத்துல இருக்கும்போது மைண்ட் ஆக்டிவேஷன்ல இருக்கும், தூக்கம் வராது. ஸோ அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளலாம். அதனால நல்லா மெடிடேட் பண்ணிட்டு டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்குங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு யோகமான மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். ஹெல்த்ல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க. அது மட்டும் இந்த மாதத்துல பார்த்துட்டா போதும். மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா வந்துடும். பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். நீண்ட நாள் போராட்டங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். மைண்டை மட்டும் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்து டிராவல் பண்றது இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பொது பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள், உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும். உங்களுக்கு ஒரு சுப தசை நடந்துட்டு இருக்கு, ஒரு யோகமான தசை நடக்குது அப்படின்னா இந்த கோச்சாரத்தால உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இம்பாக்டும் ஏற்படாது, எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அதை சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரசியான ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளுக்கும் வர வேண்டாம். உங்களுக்கு நல்ல தசை நடக்குதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நல்ல தசை நடந்துச்சுன்னா கோச்சாரத்தால ஏற்படக்கூடிய நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் மேஜரா உங்களை பாதிக்காது. தைரியமா இந்த விஷயத்திலயும் நீங்க இறங்கலாம். அதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். சோ இதை தான் நீங்க சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். தசா புக்தி பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு புரிதல் கிடைக்கும். அதே மாதிரி நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி ராசி, லக்னம், நட்சத்திரம் இதுக்கான பொது பலன்களை ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் போது அதை செக் பண்ணி பாருங்க. உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அந்த பதிவுகளை பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு. ஸோ டைம் இருக்கும்போது அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.